அனைவருக்கும் அன்பிற்கினிய காலை வணக்கங்கள். படித்ததில் பிடித்தது நூலாசிரியர் நிழலி அவர்களுடைய கோடை விரும்பிகள். நம் அப்பா அம்மாவிற்கு பிறகு நம்மை அதிகம் பார்த்து கொள்வது தாத்தா பாட்டிகள் மட்டுமே. தாத்தா பாட்டிகளை மட்டும் வைத்து மிகவும் ஒரு அருமையான ஒரு கவிதைகளை வழங்கியுள்ளார் நிழலி அவர்கள். அதில் ஒரு 5 கவிதைகளை உங்களிடம் வாசித்து காட்டுகிறேன். முதல் கவிதை, 1000 முத்தங்களின் காத்திருப்பு. குட்டி குட்டியாகவும் கொஞ்சம் பெரியதாகவும் என வரிசைப்படுத்தி அடுக்கி வைக்கப்பட்டிருந்த டப்பாக்களை விரல் விட்டு கணக்கிட்டு எண்ணிக்கொண்டிருக்கையில் தவறுதலாக விழுந்து சிதறிய அரிசி மாவானது சிறகடித்து வானை அளப்பது போல காற்றில் பறக்க மிரண்டு விழி பிதுங்கி நடுங்கிய கால்களை பிடித்து ஓட்டமெடுத்து அம்மாச்சியின் கால்களுக்குள் பூந்து கொள்கிறது குழந்தை. கோபமாக அடிக்க வந்த அம்மாவை ஒரே பார்வையில் தடுத்து நிறுத்திய அம்மாச்சிக்கு 1000 முத்தங்கள் காத்து கிடைக்கிறது பேரக்குழந்தையிடம். 1000 முத்தங்கள் காத்து கிடைக்கிறது பேரக்குழந்தையிடம். அடுத்து, பூக்கும் பற்கள். நாக்கை துருத்தி முன்னும் பின்னும் நொடிக்கொரு முறை ஆட்டிக்கொண்டிருந்த முன்பல் விழுந்து விட்டதென அழுது கொண்டே பாட்டியிடம் கொடுக்கிறது குழந்தை. சாணியில் வைத்து கூரை மீது எரிந்த பின்னும் முளைக்காத பல்லிற்காக சினுங்கையில் தன் பொக்கை வாயை திறந்து மீதமிருக்கும் என் பல்லை எடுத்துக்கிறியான்னு கேட்கும்போது அழுக்கு பல்லு வேண்டாமென வானம் பார்த்து வெற்றிலை சிவப்பாய் சிரிக்கிறது குழந்தை. இருவருக்குமான பொக்கை சிரிப்பில் தரையெங்கும் பூத்து கொட்டுகிறது பற்கள். அடுத்து இனியொரு கவிதை, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை, குட்டி முட்டை. அதாவது திருவிழாவில் பலூன் கையில் வாங்கி செல்லும்போது தவறுதலாக உடைந்துவிடும். அந்த உடைந்த பலூனை குழந்தையிடம் சிறு முட்டையாக கொடுப்பதை பற்றி ஒரு கவிதை. குட்டி முட்டை. திருவிழாவில் வாங்க மறந்த பலூனுக்காக இரவெல்லாம் மூக்கு சிந்தி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு பக்கத்து ஊர் பெட்டிக்கடை வரை நடந்து தேய்கிறாள் கிழவி. திரும்பி வந்தவள் முந்தானை அவிழ்ந்த போது மஞ்சள் படர்ந்த கருப்பு புள்ளிகளின் மெல்லிய வெள்ளை கோட்டியிலிருந்து அம்மா வாங்க மறுத்த அதே பலூன் ஆசை துள்ளலில் குதித்து இன்னும் இன்னும் பெரிதாக என்று ஊதச் சொல்கிறேன். காற்று கொள்ளாத பலூனின் சதை வெடித்து உடை அழுகை வந்து கண்களை அடைத்து கொள்ள தாத்தாவோ தன் ஆட்காட்டி விரல் நுழைத்து கிழிந்த பலூனை இழுத்து மூச்சு பிடித்து குட்டி முட்டையொன்று செய்து கொடுக்கிறார். பல் துளக்கும் தொனியில் கீச் கீச் சத்தமிட்டபடி அந்த பலூன் மூட்டையை பல்லெல்லாம் தேய்த்து விளையாடி ஓய்ந்திருக்கிறேன். இன்றொரு குழந்தை என்னைப் போலவே அழுகிறது. உடைந்த பலூனை முட்டையாக்கி தருகிறேன். இன்றைய பொழுதெல்லாம் கீச் கீச் என்று கேட்டு கொண்டிருக்கிறது. மிகவும் ஒரு அருமையான கவிதை தொகுப்பு நிழலி அவர்கள் வழங்கியுள்ளார். இந்த தொகுப்பை படிக்க வாய்ப்பளித்த கவிஞர் அம்சப்பிரியா அவருக்கு நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள், குடியரசு தின வாழ்த்துக்கள். காந்திஜி அவர்கள் முதலாக தமிழ்நாட்டிற்கு வருகிறார். அப்பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் சிவகங்கையின் இடத்தில் இருக்கக்கூடிய சிராவயல் என்ற இடத்திற்கு போகிறார். அங்கே ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்தை பார்க்கிறார். நடத்துபவர் காந்தியவாதி, பொது உடைமையைச் சேர்ந்தவர். ஆசிரமம் மிக சிறப்பாக நேர்த்தியாக நடத்தப்படுகிறது. அதை நடத்துபவர் ஜீவானந்தம், பின்னால் எல்லாத்துக்கும் ஜீவான் தெரியும், நடத்துபவர். அவர்கிட்ட கேட்குறாரு, இவ்வளவு அருமையாக நடத்துகிறீங்களே, இதற்கான வருமானம்ங்கிறது வருது, ஏதாவது உங்களுக்கு சொத்து இருக்குதா அப்படின்னு காந்திஜி கேட்குறாரு. அதுக்கு ஜீவா சொல்கிறாரு, என்கிட்ட சொத்தெல்லாம் எதுவும் இல்லை, இந்தியா தான் என்னுடைய சொத்து அப்படிங்கிறாரு. அது காந்தி சொல்கிறாரு, இல்லை, நீங்கள் தான் இந்தியாவின் சொத்து என்று சொல்லி அவரை பாராட்டுகிறார். அந்த ஜீவானந்தம் தான் கடைசி காலத்தில் மிகப்பெரிய வறுமையில் இருந்தார். அவரை பற்றி நிறைய சொல்லலாம், காலம் கருதி முடிச்சுக்கிறேன்.
அடுத்தது காந்திஜி வினோபா பற்றி உங்களுக்கு தெரியும், பெரிய சுதந்திர போராட்ட வீரர். வினோபாவுக்கு காந்திஜி ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதத்தில் வினோபாவை மிகவும் புகழ்ந்து பாராட்டி எழுதுகிறாரு. தனக்கு வந்த கடிதங்களை எல்லாம் படிச்சுட்டு இந்த காந்திஜி தன்னை புகழ்ந்தும் பாராட்டியும் எழுதிய கடிதத்தை வினோபா துண்டு துண்டாக கிழித்து கீழே போட்டுடுறாரு. ஏன்னு கேட்குறாங்க. பக்கத்தால் இருக்கிற காந்திஜி கடிதத்தை இவர் கிழிச்சு போடுறாருன்னு. அந்த கடிதத்தை வச்சுருந்தா படிக்கிற போதெல்லாம் எனக்கு கர்வம் வந்துடுது. நம்மளை காந்திஜி இவ்வளோ பாராட்டியிருக்கேன்னு எனக்கு கர்வம் வந்துடுது. அது வரக்கூடாதுங்கிறக்காக இந்த கடிதத்தை நான் கிழித்து எறிந்தேன் அப்படின்னு வினோபாஜி சொல்கிறாரு. நன்றி, வணக்கம். கேபி ராமலிங்கம் ஐயா வந்திருக்காரு ரொம்ப நாளைக்கு பிறகு. அவரை இந்த இலக்கிய மன்றம் வருக வருகன